ஹலோ ஆல், இந்த க்யூட்டான லக்கி ஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். நான் இதுக்கு 2.5 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். 3 ப்ளே யான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங் போடுறப்போ இந்த செகண்ட் ஸ்ட்ராண்ட் எடுக்கிறப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்டிச் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டுட்டு 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போட போகிறோம். டோட்டலாக நம்ம 3 ட்ரிபிள் க்ரோஷேட் வந்து சேம் மேஜிக் ரிங்குள்ளேயே தான் ஒர்க் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 செயின் போட்டுட்டு திருப்பியும் மேஜிக் ரிங்குள்ளேயே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். டெயில் அப்பப்போ டைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் செயின் 3 போட்டுட்டு செகண்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பெட்டல் போடுறப்போ வெறும் 2 ட்ரிபிள் க்ரோஷேட் போடுங்க. போட்டுட்டு ஒரு 30 செயின் போட போகிறோம். இப்போது இந்த டாப் கார்னரில் இருக்கிற 2 லூப்லையும் இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். எகெயின் 2 தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு சேம் ரிங்குக்குள்ளார இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடுறோம். தென் 3 செயின் போட்டுட்டு மேஜிக் ரிங்குள்ளார ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு போட்ட சேம் பெட்டல் பேட்டர்னே 2 டைம்ஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். செயின் 3 ட்ரிபிள் க்ரோஷேட், செயின் 3 ஸ்லிப் ஸ்டிச். இது மாதிரி 2 பெட்டல் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா ஒரு 7 செயின் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ டோட்டலாக 6 ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். லாஸ்ட்டில் எல்லா ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டதுக்கப்புறமா எகெயின் மேஜிக் ரிங்குள்ளேயே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு யான் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கை நல்லா டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அவங்களோட க்யூட்டான ஒரு லக்கி ஃப்ளவர் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.